சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:13-14. பொதுவாக மனிதர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது கடவுள் தங்களை சோதிக்கிறார் என்று குறை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் அப்படி ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நம் ஆசைகளை அல்லது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்யும் காரியங்களோ அல்லது நாம் எடுக்கும் முடிவுகள்தான் பிரச்சனைகளுக்கு காரணமாகி நம்மை வேதனைப்படுத்துகிறதே அன்றி ஆண்டவர் இல்லை. உண்மை என்னவெனில், சோதனையிலிருந்து தப்பிக்கும் வழியை தேவன் காட்டுகிறார் என்றே பரிசுத்த வேதாகமம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இதை நாம் உறுதியாக விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல, ஆனால் எங்களை அந்த சோதனைகளிலிருந்து விடுவிக்கிற தெய்வமாக நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எல்லா இக்கட்டில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.